வீட்டிற்குள் தாய் இல்லாததால் பரிதவித்து நின்ற 15 வயது மகள். காணாமல் போன பெண்ணை தேடி அலைந்த அக்கம் பக்கத்தினர். வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவறைக்குள் எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவன் சிக்கியது எப்படி? கொலைக்கான பின்னணி என்ன? காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த 15 வயசு மகள் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வாசல்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள தாய் ரேஷ்மா இல்லாததால சிறுமி ஒன்னும் புரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேட்டப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியல. யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டேங்களேங்கிற சந்தேகத்துல சிறுமியோட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரேஷ்மாவை சுத்தி முத்தி தேடி பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள பாத்ரூம்ல தற்செயலா எட்டி பார்த்தப்ப ரேஷ்மாவோட சடலம் கிடக்கிறது தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரேஷ்மாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ரேஷ்மாவுக்கு என்னாச்சு, எப்படி உயிரிழந்தாங்கன்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையில இறங்குனாங்க காவல்துறையினர். அப்பதான் ரொம்ப நேரமா ரேஷ்மாவோட கணவர் பிரசாந்த ஆளையே காணோம்னு அங்க உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸோட சந்தேக பார்வை பிரசாந்த் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாந்த் இருக்கிற இடத்தை தெரிஞ்சு அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் ரேஷ்மா எப்படி இறந்தாங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. போலீசார் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ரேஷ்மா பாத்ரூம்ல உள்ள ஹீட்டர் ஷாக் அடிச்சு உயிரிழந்திருப்பாங்கன்னு சொன்னதும் பிரசாந்த் மேல உள்ள சந்தேகம் போலீஸுக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சப்பதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த ரேஷ்மாவோட கணவன் உடல்நலக்குறைவால கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டார். ரேஷ்மாவுக்கு 15 வயசுல ரேணுகாங்கிற ஒரு மகள் இருக்காங்க. ரேஷ்மா எந்த நேரமும் இன்ஸ்டாகிராம்லேயே மூழ்கி கிடந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டா மூலமாக ரேஷ்மாவுக்கு அறிமுகமானவர் தான் பிரசாந்த். இவனுக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவி கூட விவாகரத்து வாங்கிட்டு தனியாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இன்ஸ்டா மூலமா பழக்கமான ரேஷ்மாவும் பிரசாந்தும் 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வீட்டு அட்ரஸையும் பரிமாறிக்க பிரசாந்த் அடிக்கடி ரேஷ்மாவை பார்க்க வீட்டுக்கு போறதும் வர்றதுமா இருந்திருக்கான். ரேஷ்மா கூட அடிக்கடி தனிமையில சந்திச்சு எல்லை மீறி பழகிட்டு இருந்த பிரசாந்த் ரேஷ்மாவோட அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் ரேஷ்மாவும் பிரசாந்தும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமாகி சில நாட்கள் மட்டுமே சந்தோஷமா இருந்த தம்பதிக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. மனைவி ரேஷ்மாவுக்கு போன் பண்ணப்பெல்லாம் போன் பிஸினே வந்திருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல பேசுறது, ஆன்லைன்லேயே இருக்கிறதுன்னு ரேஷ்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருந்ததால மனைவியோட நடத்தை மேல பிரசாந்துக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டு இருக்கு. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல வேலைக்கு வெளியே போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்கான் பிரசாந்த். அப்போ ரேஷ்மா வீட்டுல உட்கார்ந்து யாருக்கிட்டையோ போன்ல சிரிச்சு பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாகுது, எனக்கு சாப்பாடு வைக்காம யாருக்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கன்னு மனைவி ரேஷ்மாவை ஆவேசமா கேட்டிருக்கான் பிரசாந்த். அப்பவும் கணவரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத ரேஷ்மா போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. இதனால மிருகமான பிரசாந்த் தன்னோட மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கான். இதுல வலி தாங்க முடியாத ரேஷ்மா கீழே சுருண்டு விழுந்துட்டாங்க. ஆனா அப்பவும் வெறியோட நின்னுட்டு இருந்த பிரசாந்த் மனைவியை தரன்னு பாத்ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னிருக்கான்.